Good morning. I'm Monik Das from Speak English. Are you ready to sound more American? Have you about wonder if the American accent is different from the British English? If you ask that question to me, I will say, oh yes, definitely. Today, our topic is secrets of American English accent. Let's go. அனைவருக்கும் வணக்கம். மாணிக்கதாசின் அன்பு வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அமெரிக்கன்ஸ் மூவி பார்க்கும்போது அவர்களுடைய மூவியில் வந்து என்ன மாதிரியான அக்சென்ட் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. பேசிக்கலி இங்கிலீஷ் பேசுகிறது எல்லாருமே பேசுவாங்க. நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பேசணும், ஸ்டைலிஷாக பேசணும். அப்போ தான் அந்த லாங்குவேஜுக்குரிய அழகு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும். ஓகே, பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் stopped tea. See, I have given the words adorably. See the word rye, thaw, wooden, appreciate, plan. Say again, rye, thaw, wooden, appreciate, plan. ஸோ இந்த வேர்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்கர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் அந்த டீயை வந்து உச்சரிக்கவே மாட்டாங்க. ஸோ இஃப் தே ப்ரொனவுன்ஸ் த வேர்ட் ரை, த டீ வில் நாட் கம், இட் வில் ஸ்டாப் அட் தி டாப் ஆஃப் மை மவுத். ஹேவ் யூ சீன்? சே அகைன், ரை, thaw, wooden, appreciate, plan. Let's read the sentence. Just try to say the sentence. I thought he wouldn't appreciate the plan. இப்போ நீங்கள் இந்த சென்டென்ஸை மறுபடியும் சொல்லி பாருங்கள், உங்களுக்கு அந்த அக்சென்ட் வரும். சொல்லுங்கள் பார்ப்போம். எஸ், வெரி குட், ஆல்ரைட். இன்னொரு சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள், இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். I bought some meat and to eat outside. சொல்லுங்க மறுபடியும். I bought some meat and took eat outside. But here பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து அந்த டீ வந்து பார்த்தீங்கன்னா வரும். பட் ஆனால் அது அப்படியே அந்த டாப் ஆஃப் த மவுத்லேயே வந்து ஸ்டாப் ஆயிடும். அது வந்து வெளியில் வராது. ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். சே அகைன். Yes. Good. Oh, excellent. So next, அடுத்து நம்ம பார்க்க போகிறது, ஃபஸ்ட்டு பார்த்துட்டோம் ஸ்டாப்ட் டீ. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது glottal டீ. சொல்லுங்கள், glottal டீ, glottal டீ. ஓகே, லெட்ஸ் see. இந்த வேர்டை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? மோஸ்ட்லி நீங்கள் யூஸ் பண்ணுற ஒரு வேர்ட். எப்படி இந்த வேர்டை நீங்கள் சொல்லுவீங்க? சென்டென்ஸ். இஃப் யூ ஆஸ்க் மீ, ஐ வில் சே சென்டென்ஸ். வாட் இஸ் திஸ்? சென்டென்ஸ். சென்டென்ஸ் ஆர் சென்டென்ஸ். ஸோ ஐ வில் சே த வேர்ட் சென்டென்ஸ். பாருங்கள், இப்போ இந்த என்டி ஒரு வேர்டில் வருது, அது பக்கத்தில் வந்து ஒரு வவல் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல டீ வந்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் ஜஸ்ட் கான். ஸோ நீங்கள் உச்சரித்து பாருங்கள். ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், இன்டர்நேஷ்னல் அப்படின்னு அந்த வேர்டு. பட் ஆக்சுவலாக நீங்கள் சொல்லும் போது எப்படி சொல்லணும் அப்படின்னா இன்டர்நேஷ்னல். ஜஸ்ட் டீ இஸ் கான். இன்டர்நேஷ்னல். த வின்னர் ஆஃப் தி இன்டர்நேஷ்னல் வின்னர் ஒலிம்பிக்ஸ் ஹேஸ் gotten an important award on the internet. ஸோ பாருங்கள், அந்த டி உச்சரிப்பிலே வராது. The winner of the international winner Olympic has gotten an important award on the internet. எங்க சொல்லி பாருங்க. Oh yes, very good. Next பாருங்க. Second,
glottal T. glottal Tல வந்து நெக்ஸ்ட் பாருங்கள் அதர் வேர்ட்ஸை எப்படி உச்சரிக்கிறது பாருங்கள். இந்த T வந்து பார்த்தீங்கன்னா மிடில் வருது. அதை நீங்கள் எப்படி சொல்லணும் அப்படின்னா அந்த டீயோட நீங்கள் ஸ்டாப் பண்ணிடணும். பட் கட் இம்போர்ட் இட் சொல்லி பாருங்கள். பட்டன் அப்படி சொல்லக்கூடாது. பட் காட் இம்போர்ட் இட் அந்த கடைசியில் வருது பாருங்கள். மட்டும்தான் டீக்கு அப்புறம். பட் காட் இம்போர்ட் இட் சொல்லி பாருங்கள். எஸ் 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 ஆல்ரைட். பாருங்கள் இப்போ ரெண்டையும் சேர்த்து நம்ம சொல்கிறோம். த ஃபஸ்ட்டு என்டி அந்த என்டி வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல டீயை கட் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக நம்ம இன்டரில் இன்னர் அப்படி உச்சரிப்போம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டபுள் டி அல்லது டி நடுவில் வந்துச்சு அப்படின்னா டீக்கு இதை ஸ்டாப் பண்ணிவிட்டு அடுத்து வர்றது மட்டும் சொல்ல போகிறோம். ஓகே பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள். த வின்னர் ஆஃப் தி இன்டர்நேஷ்னல் வின்னர் ஒலிம்பிக்ஸ் ஹேஸ் gotten an important award on the internet. Say again. சொல்லுங்க. The winner of the International Winner Olympics has gotten an important award on the internet. The winner of the International Winner Olympics has gotten an important award on the internet. Try பண்ணுங்க. Yes. Yes. Good. Oh, nice. Great work. Okay, next பாருங்க. Contraction with will. ஆக்சுவலாக அந்த சென்டென்ஸ் பாருங்க. He will go if you will go and they will go if we will go. இந்த சென்டென்ஸை நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா you will அப்படின்னு இருக்குல்ல அதை வந்து பார்த்தீங்கன்னா you will. She will அப்படின்னு இருக்கிறத should. He will அப்படின்னு இருக்கிறத will. We will அப்படின்னு இருக்கிறத will. பாருங்க சென்டென்ஸ் பார்ப்போம். He'll go if he'll go and will go if will go. சொல்லுங்க. He'll go if he'll go and will go if will go. ஸோ ரொம்ப ஒரு நல்ல சென்டென்சஸ். ஒரே ஒரு தடவை சொல்லி பாருங்க. Oh yes, great job. Okay, next பாருங்க. Linking S plus vowel. So இந்த sentence பாருங்க. How is it going? The first sentence. நீங்கள் சொல்லும் போது எப்படி சொல்லணும் அப்படின்னா how is it going? அந்த எஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வவல் வரைக்கும் அந்த சி அந்த மாதிரியா ப்ரொனன்ஸ்லேயே வரணும். How is it going? There are cars in the sun. Cars in the sun. அப்படியே அந்த எஸ்ஸோட சவுண்டு அந்த ஐக்கிட்டையும் கூட அப்படி சேர்ந்தே போகணும். ஸோ எஸ் ப்ளஸ் வவல் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த எஸ்ஸை சேர்த்தே கொண்டு போகணும். Here is in the office. She goes in the theater. ஸோ மறுபடியும் சொல்லி பாருங்கள். How is it going? There are cars in the sun. Here is in the office. She goes in the theater. நெக்ஸ்ட் பாருங்கள், அதுக்கான ஒரு சென்டென்ஸ். When the complaint seat gets on my nerves, don't go to the cliffs, it's too dangerous. Don't go to the cliffs, it's too dangerous. So if you say the sentence first, don't go to the cliffs, it's too dangerous. So this is the way to pronounce the sentence. Just try to say again. ஒரு தடவை நீங்கள் உச்சரிச்சு பாருங்க. When he complains it gets on my nerves. Don't go to the cliffs, it's too dangerous. Try பண்ணுங்க. Very good. Oh nice. Next பாருங்க, நம்ம எண்டிங்க்கு வந்துட்டோம். What is something that's really important to you? இந்த சென்டென்ஸ் ஏற்கனவே நம்ம பார்த்தோம்.
இம்பார்ட்டண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2 டீ வந்திருக்கே சார், நடுவில் டீ வந்தால் மட்டும் அந்த டீக்கு பக்கத்தில் அப்படிங்கிற வேர்டை சேர்ப்போம். இங்கே 2 டீ வந்திருக்கு, 2 டீயும் கட் ஆஃப் பண்ணணுமா? ஓ ஷியோர். சொல்லி பாருங்கள், வாட் இஸ் சம்திங் தட்ஸ் ரியலி இம்பார்ட்டன்ட் டு யூ, அப்படி தான் வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க அமெரிக்கன் ஆக்சென்ட். ஸோ பாருங்கள், எல்லோரும் மாதிரியும் நம்மளும் ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேனலில் வந்து பார்க்குறோம், எல்லோரும் மாதிரியும் நம்மளும் வந்து இங்கிலீஷ் பேச ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு இல்லாமல் நேட்டிவ் ஸ்பீக்கர் மாதிரி நம்ம இங்கிலீஷ் பேசணும். நம்ம குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்தாலும் நேட்டிவ் ஸ்பீக்கர் எப்படி பேசுவாங்களோ அந்த மாதிரி பேசணும். அப்போ பார்க்குறவங்களுக்கு ஒரு வியப்பாக இருக்கும். ப்ளஸ் ப்ரொனவுன்சியேஷன் தான் மஸ்ட். ஸோ ப்ரொனவுன்சியேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே நீங்கள் ஒரு லாங்குவேஜ் நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா அந்த லாங்குவேஜுக்கான அந்த என்ன சொல்கிறது, வெளியில் வர அந்த அவுட்புட்டுக்கே ஒரு தனி அழகுங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே இங்கிலீஷ் பேசுவாங்க. எல்லோரும் இங்கிலீஷ் பேசுகிறதுக்கும் அந்த இங்கிலீஷ் ஸ்டைலோட அந்த அக்சென்ட்டோடு பேசுகிற இங்கிலீஷை நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நிமிஷம் அப்படியே இவ்வளோ அழகாக பேசுகிறாங்களே அப்படிங்கிற மாதிரி தோணும். ஸோ அதுதான் என்னுடைய முயற்சி. ஸோ என்னுடைய முயற்சியில் கண்டிப்பாக நான் வெற்றி அடைவேன். நம்ம சேனல் பார்க்குற வியூவர்ஸ் எல்லாருமே நீங்கள் அதே அக்சென்ட்டில் கண்டிப்பாக பேசுவீங்க. நார்மலாக ஒரு சென்டென்ஸ் பேசினாலே நீங்கள் இந்த அக்சென்ட்டில் பேசுனீங்க அப்படின்னா பார்க்குறவங்க மூக்கில் விரல் வைப்பாங்க. ஓகே, நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ போடலாம் அப்படிங்கிற ஐடியா எனக்கு வரும். ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அது சம்மந்தமான வீடியோ உங்களுக்கு போடுறேன். ஏதாவது ஒன்று நான் மிஸ்ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருந்தாலும் அதையும் எனக்கு இன்சிஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களோட கமெண்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். அட்லீஸ்ட் டிஸ்லைக்காவது பண்ணுங்கள், நீங்கள் பார்த்தீங்க அப்படிங்கிற ஒரு எண்ணமாவது எனக்கு இருக்கும். ஓகே வியூவர்ஸ், bye bye, take care.